வணக்கம். அவங்க அட்வொகேட் என்னன்னா இப்ப பாருங்க, இப்ப எடப்பாடி இப்ப கொஞ்சம் நல்லபடியா பேசிட்டு இருக்காரு. நான் நல்ல ஆட்சி பண்றது இல்ல, கொஞ்சம் நியாயமா பேசுறாரு. என்னன்னா உங்களை கூச்சலாம் உங்களுக்கு இல்லடா, வெக்கங்கள்லாம் இல்ல. ஏன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்துச்சு. ஒவ்வொரு பஸ்லயும் நான் போட்டோ போறேன் பாருங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு அரசு வாகனம் இருந்துச்சு. தமிழ்நாடை தூக்கிட்டு உங்களுக்கு எவன்டா உரிமை கொடுத்தா தமிழ்நாடை தூக்குறதுக்கு? நீங்க நினைச்சீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடையே பட்டா போட்டுட்டு முக்காளகிரி, முக்கா கருணாநிதி, முக்கா ஸ்டாலின், என்ன உதயநிதி ஸ்டாலின், முக்கா உதயநிதி ஸ்டாலின், முக்கால அழிவுறாங்கலாம் பொதுமக்கள்லாம் தெரிஞ்சவரை உட்கார வச்சோம். வேற மாற்று கட்சியில் இல்லாம தான் உங்களை உட்கார வச்சா. நீங்க வேணும் உட்கார வைக்கல, தெரிஞ்சுக்கோங்க. விளக்குற மாதிரி பேசாதீங்க. நாங்க ஒட்டுமொத்த பொதுமக்களை தற்கொலை தான்டா. நான் உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டல, நாங்கெல்லாம் நிஜமாவே தற்கொலை தான். நேற்று வந்தவர் இன்னைக்கு எப்படி சிஎம் ஆசைப்படலாம்? விஜய் சொல்றேன் என்ன, இன்னைக்கு வந்தவர் நேற்று எப்பேற்பட்ட ஐடி இருந்தாரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலின்ல உதயநிதி ஸ்டாலின் தெளிவா சொல்லணும். உதயநிதி ஸ்டாலின் எப்பேற்பட்ட ஐடி கம்பெனி வச்சிருந்தாருமா? 1000 பேருக்கு பொற்காசுகள் சம்பளமா இருந்தாரு, வீசி இருந்தாரு, கொடுக்கல. என்ன அப்பேற்பட்ட ஐடி கம்பெனியை விட்டு நான் புதுசாக தானே வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் சினிமா கூட பார்த்தது இல்லடா. ஏண்டா உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏதாவது கொண்டு திடீர்ந்தா தமிழ்நாடு அரசு போக்குவரத்தை வெறும் அரசு போக்குவரத்து வாகனம் எவன்டா உரிமை கொடுத்தா அவங்க தூக்குறதுக்கு? உன் மேலையும் உன் புள்ள மேலையும் உன் பேர மேலையும் இன்ப நிதி கொடுமை நிதி பிறக்க போறாங்க தெரியுமா? அவங்க மேல தூக்கி உள்ள உட்காரா. என்ன திருப்பி திருப்பி ஊரே சொல்றாங்க. வீடியோ போட்டாங்கன்னா தயவு செஞ்சு வழக்கு பதிவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணாதீங்க, அவமதிப்பு வழக்கு போடுங்க. அப்ப அவங்களுக்கும் பயம் வரும், உங்களுக்கும் பயம் வரும். வெட்ட வேண்டுங்களா? வில்சன் இருக்கால அரசு வழக்கறிஞர், இந்த மாதிரி சொல்லணும். அரசு வழக்கறிஞர் இருக்கால, தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர். தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் யாருன்னா யஷ்வந்த்னு ஒருத்தர் ரிலீஸ் ஆனல ரேப் கேஸ், உச்ச நீதிமன்றத்தில் போய் தப்பு செய்யுங்களா விளக்கறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தக்க ஆதாரங்களை அரசு வழக்கறிஞர் எடுத்து கூறாதனால் விடுதலை அளிக்கிறோம். என்ன அவன் தண்டனை கம்மி பண்ணிக்கல, வெக்க கேட்டவங்களா? 2 கோட்டா கீழ நீதிமன்றம் டயல் கோர்ட்டு, உயர் நீதிமன்றத்திலோ அவங்க தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் அவங்க ஊர்ஜிதப்படுத்தி தப்பு செஞ்சான அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. தூக்கு தண்டனை கம்மி பண்ண சொல்லி விடுதலை பண்ண சொல்லி போயிருந்தான் உச்ச நீதிமன்றத்துக்கு. வெட்ட வேண்டவங்களா? அவங்க உச்ச நீதிமன்றத்தை படிச்சு சொல்லிட்டாங்க. அரசு வழக்கறிஞர் தகுந்த ஆதாரங்களை எடுத்து கூறாதனால் இவங்க பண்ண குற்றத்தை நிரூபிக்க துப்பு இல்ல. யாருக்கு? அரசு வழக்கறிஞர், தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர். தமிழ்நாடுக்கு கேவலம். என்ன திருப்பி திருப்பி யாரு சொல்லணும்? இவங்க வெளிப்படையா தாவைக்கா வாங்கினது இடைக்கால உத்தரவு, தாவைக்கா நீங்க வாங்கினது விளக்கணீங்களா? அரசு வழக்கறிஞர் வாங்கினது மெட்ராஸ் நீதிமன்றத்தை இடைக்கால உத்தரவு. இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறையீடு உத்தரவு நிரந்தர உத்தரவு அதை அரசு வழக்கறிஞர். யாரு இவங்க தண்டனை வாங்கி கொடுத்தாலும் அவங்க எல்லாம் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர். நீங்க எல்லாம் அரசு வழக்கறிஞர். கேவலம் இல்ல உங்களுக்குலாம்? இந்த எஸ்ஆர்எஃப் அந்த அஷ்ரபத்தா அவன் பேர வாழ்க்கை வரையில இவங்கெல்லாம் இந்த கல்வி சட்டைக்கு ரொம்ப கேவலமா ஆளுங்க. திருப்பி திருப்பி தாவைக்காவ நேற்று இன்னைக்கு இப்படி சிஎம் வேண்டா, நேற்று ஐடி கம்பெனி நடத்திட்டு இருந்தாரா அவங்க உதயநிதி ஸ்டாலின், அவரை கொண்டு போய் உட்கார வைக்கல டெபுட்டி சிஎம்மா? எவனை கேட்டு உட்கார வச்சீங்க? உங்க அப்பாவோட சொத்தா? அந்த உதயநிதி ஸ்டாலின் இருக்கல, உங்க அப்பாவோட சொத்து மாதிரி அது பின் பஸ் தான். என்ன ஓசி பஸ் தான்? என்ன அந்த அமைச்சர் இருக்கால ஓசி பசி அப்படி சிரிப்பால கேளுமா? உச்ச வரம்பு அந்த உச்சத்தை மீறிட்டீங்கன்னா உங்களால திட்டா வீடியோ போகணும்டா. எக்காந்து கொண்டு 2024 லட்சம் தான் காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போறாங்க சரிங்களா? இவங்க மிதப்புல எது இருக்கிறதா காசை விட்டு ஜெயிச்சலன்னு இந்த வாரம் சொல்லிக்கிற கொளத்தூர் தொகுதி, சேப்பாக்கம் தொகுதி, நம்ம தொழில் திருமாவளவன் 3 பேரும் டெபாசிட் இழப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா? இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பாருங்க. தேங்க்யூ.